தங்கம். பல டன் கணக்கில் தங்கம். ஒரு நாட்டின் பொருளாதாரத்தையே புரட்டி போடக்கூடிய அளவிற்கு ஒரு ரகசிய புதையல் 2000 ஆண்டுகளாக பாலைவன மணலுக்கு அடியில் காத்துக் கொண்டிருக்கிறது. அந்த புதையலை அடைய ஆயிரக்கணக்கானோர் முயன்றனர். ஆனால் மணல் யாரையும் அனுமதிக்கவில்லை. அந்த ரகசியத்தை உடைக்க ஒரு சுருளை 23 துண்டுகளாக அறுக்க வேண்டியிருந்தது. வாருங்கள், அந்த புதையல் வேட்டைக்குள் செல்வோம். கற்பனை செய்து பாருங்கள், 2000 ஆண்டுகளாக மனிதர்களின் கால்தடம் படாத ஒரு நிஜமான புதையல் வரைபடம் உங்களிடம் இருந்தால் எப்படி இருக்கும்? இது ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சனின் கற்பனை கதையல்ல. இது செம்பில் எழுதப்பட்ட நிஜமான வரலாறு ஒப்புக்கொண்ட ஒரு புதையல் பட்டியல். இது செப்புச்சுருள், காப்பர் ஸ்க்ரோல் என்று அழைக்கப்படும் உலகின் மிகவும் மர்மமான தொல்பொருள் கண்டுபிடிப்புகளில் ஒன்றாகும். 1952இல் தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஜோர்டானின் சாக்கடல் அருகே உள்ள கும்ரான் குகைகளில் ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தனர். குகை எண் 3இல் அவர்கள் நுழைய முயன்றபோது ஒரு பெரிய பாறை வாசலை அடைத்திருந்தது. அதை மிகச் சிரமப்பட்டு அவர்கள் அகற்றிய போது குகையின் ஆழத்தில் மற்ற சுருள்களுக்கு நடுவே தற்செயலாக ஒரு உலோக சுருளை கண்டார்கள். மற்ற அனைத்தும் தோல் அல்லது பாப்பிரஸ் காகிதத்தில் எழுதப்பட்டிருந்தன. ஆனால் இது மட்டும் ஏன் செம்பில் செய்யப்பட்டிருந்தது? அப்போதே அவர்கள் உணர்ந்தனர், இது மிகவும் முக்கியமான விஷயம் என்று. அந்த செப்புச் சுருளை கண்டெடுத்தவுடன் அதை உடனே படிக்க முடியவில்லை. காலம் அதை மிகவும் கொடூரமாக அரிக்கத் தொடங்கியிருந்தது. செம்பு இறுகி மிகவும் பலவீனமாகியிருந்தது. அதை திறக்க முயன்றால் அது உடனடியாக நொறுங்கி அதிலுள்ள தகவல்கள் என்றென்றும் அழிந்துவிடும் என்று ஆய்வாளர்கள் பயந்தனர். கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் அந்த ரகசியம் செம்புக்குள்ளேயே உறைந்திருந்தது. 1956இல் வேறு வழியின்றி அந்த சுருளை எப்படியாவது வாசிக்க வேண்டும் என்று ஒரு துணிச்சலான முடிவை எடுத்தனர். அந்த சுருள் மான்செஸ்டர் தொழில்நுட்ப கல்லூரிக்கு அனுப்பப்பட்டது. அங்கு உலகிலேயே மிகவும் துல்லியமான மிகச் சிறிய ரம்பம் மூலம் அந்த சுருளை 23 துண்டுகளாக பல வாரங்கள் வரை கவனமாக அறுத்தனர். ஒவ்வொரு துண்டும் அறுக்கப்படும் போதும் அந்த அறை முழுவதும் ஒருவிதமான பதற்றம் நிலவியது. அந்த செப்பு துண்டுகளை ஒன்றிணைத்து படித்தபோது ஆய்வாளர்கள் அதிர்ச்சியில் உறைந்தனர். அது ஒரு மத நூல் அல்ல, அது ஒரு கோரமான புதையல் பட்டியல். அதில் 64 வெவ்வேறு இடங்களில் புதைக்கப்பட்டிருக்கும் அளப்பரிய தங்கமும் வெள்ளியும் பற்றிய தகவல்கள் இருந்தன. மொத்தம் 64 இடங்கள். இந்த அளப்பரிய தங்கம் எங்கிருந்து வந்தது? பெரும்பாலான ஆய்வாளர்கள் இது கிபி 70இல் ரோமானியர்கள் எருசலேமை தாக்கி அழிக்கும்போது அங்கிருந்த புனிதமான செகண்ட் டெம்பிளில் இருந்த செல்வங்களை ரோமானியர்களுக்கு தெரியாமல் மறைத்து வைத்திருக்கலாம் என்று நம்புகிறார்கள். இது கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட புனித தங்கம். அந்த சுருளில் தாலந்து என்ற எடை அலகு பயன்படுத்தப்பட்டிருந்தது. பெரிய படிக்கட்டின் அடியில் 40 தாலந்து தங்கம் உள்ளது என்று ஒரு தகவல் இருந்தது. ஒரு தாலந்து என்பது சுமார் 30-40 கிலோ எடை. அப்படியானால் சுருளில் சொல்லப்பட்டுள்ள மொத்த தங்கத்தின் எடை இன்று பல டன் கணக்கில் வரும். இதன் மதிப்பு பல பில்லியன் டாலர்களை தாண்டும். ஆனால் ஒரு பெரிய பிரச்சனை, சுருளில் சொல்லப்பட்டுள்ள இடங்கள் மிகவும் குழப்பமானவை. பழைய படிக்கட்டின் அடியில், பெரிய தொட்டியின் அருகே, இரட்டை தூண்களுக்கு நடுவில் என்று எழுதப்பட்டுள்ளது. ஆனால் 2000 ஆண்டுகளில் அந்த இடங்கள் எப்படி மாறியிருக்கும்? அந்த பழைய படிக்கட்டு இப்போது எங்கே இருக்கிறது? இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், ஹீப்ரு மொழியில் எழுதப்பட்ட இந்த சுருளில் ஒவ்வொரு இடத்தின் பட்டியலுக்கு இடையிலும் சில கிரேக்க எழுத்துக்கள் HNE, OE எக்ஸெட்ரா திடீரென வருகின்றன. இந்த எழுத்துக்கள் எதை குறிக்கின்றன? அவை புதையலை திறக்கும் பாஸ்வேர்டுகளா அல்லது இடத்தின் துல்லியமான வரைபட குறிப்புகளா? இந்த சுருளை கண்டெடுத்தவுடன் பல நாடுகள், பல தொல்பொருள் ஆய்வாளர்கள் கோடிக்கணக்கில் செலவு செய்து புதையலை தேடினார்கள். ஆனால் பாலைவனம் யாரையும் உள்ளே அனுமதிக்கவில்லை. ஒவ்வொரு தேடலும் தோல்வியிலேயே முடிந்தது. மணல் எல்லாவற்றையும் மூடி மறைத்துக் கொண்டது. 2000 ஆண்டுகளில் பாலைவனத்தின் நிலப்பரப்பு முற்றிலும் மாறிவிட்டது. ஆறுகள் காய்ந்துவிட்டன, மலைகள் சரிந்துவிட்டன, புதிய மணல் குன்றுகள் உருவாகிவிட்டன. வரைபடம் உண்டு, ஆனால் அதில் சொல்லப்பட்டுள்ள நிலப்பரப்பு இப்போது இல்லை. இதுதான் புதையலை கண்டுபிடிப்பதில் இருக்கும் மிகப்பெரிய சவால். இந்த தேடலில் ஒரு உண்மையான இண்டியானா ஜோன்ஸ் போன்ற மனிதரும் இருந்தார். வெண்டல் ஜோன்ஸ் என்ற ஒரு அமெரிக்க தொல்பொருள் ஆய்வாளர் தன் வாழ்நாள் முழுவதையும் தன் குடும்பத்தையும் விட்டு இந்த சுருளின் புதையலை தேடுவதற்காகவே அர்ப்பணித்தார். அவர் ஒரு குகையில் ஒரு மர்மமான மண்பாண்டத்தை கண்டெடுத்தார். வெண்டல் ஜோன்ஸ் கண்டெடுத்த அந்த மண்பாண்டத்தில் ஒரு மர்மமான சிவப்பு நிற பவுடர் இருந்தது. அதை ஆராய்ச்சி செய்தபோது அது எருசலேம் ஆலயத்தில் பயன்படுத்தப்பட்ட மிகவும் புனிதமான அரிதான தூபம் என்று தெரிய வந்தது. இது அந்த சுருளில் சொல்லப்பட்டுள்ள புதையல்களில் ஒன்றாக இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. இது ஒரு பெரிய திருப்பு முனையாக கருதப்பட்டது. இந்த தங்கம் ரோமானியர்களால் தேடப்பட்ட தங்கம். அவர்கள் யூத மக்களை சித்திரவதை செய்தும் இந்த புதையல் இருக்கும் இடத்தை பெற முயன்றனர். ஆனால் ஒரு யூதரும் அந்த ரகசியத்தை சொல்லவில்லை. அவர்கள் அந்த செப்புச் சுருளில் எழுதிய ரகசியத்திற்காக உயிரையும் தியாகம் செய்ய தயாராக இருந்தனர்.
சுருளில் சில புதையல் இடங்கள் சாக்கடல் அருகில் உள்ள உப்புக்குழிகளை சால்ட் பிட்ஸை குறிப்பிடுகின்றன. அந்த உப்புக்குழிகளில் தங்கம் இன்றும் இருக்கலாம். அந்த உப்பு நீர் மற்றும் கடினமான சூழல் யாரையும் அந்த இடத்திற்கு அருகில் செல்ல விடாமல் தடுத்துக் கொண்டிருக்கிறது. இந்த அளவு பெரிய புதையலை புதைத்தவர்கள் யார்? அவர்கள் அதை ஏன் வெளியே சொல்லவில்லை? ஒருவேளை புதையல் புதைக்கப்பட்டவுடன் அதை செய்த அனைவரும் அந்த ரகசியத்தை காக்க அந்த பகுதியின் தலைவர்களால் கொல்லப்பட்டிருக்கலாம். ஒருவேளை அவர்கள் அனைவரும் ஒரு பெரிய துரோகத்திற்கு பலியானார்களா? இன்று மனிதர்கள் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தேடுகிறார்கள். செயற்கைக்கோள் படங்கள், சேட்டலைட் இமேஜரி, பூமிக்கு அடியில் பாயும் ரேடார், கிரவுண்ட் பெனிட்ரேட்டிங் ரேடார் மற்றும் உலோக கண்டுபிடிப்பாளர்கள் மூலமும் பாலைவனம் ஆராயப்படுகிறது. சில ஆண்டுகளுக்கு முன் பூமிக்கு அடியில் ஏதோ ஒரு பெரிய உலோக பொருள் இருப்பது ரேடாரில் தெரிந்தது. அது அந்த புதையல்தானா? அந்த செப்புச் சுருள் இன்னும் சில ஆண்டுகளில் முழுமையாக அரிக்கப்பட்டு அழிந்துவிடும். செம்பு கொஞ்சம் கொஞ்சமாக பொடியாகிக் கொண்டிருக்கிறது. இன்னும் 5-10 ஆண்டுகளில் அந்த சுருளில் உள்ள எழுத்துக்கள் முழுமையாக மறைந்துவிடும். அதற்குள் நாம் அந்த ரகசியத்தை கண்டுபிடித்தாக வேண்டும். காலம் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒருவேளை புதையல் கிடைத்தால் அது யாருக்கு சொந்தம்? அது இஸ்ரேலுக்கா, ஜார்டனுக்கா, அல்லது செப்புச் சுருளை வைத்திருக்கும் ஜார்டன் நாட்டு தொல்பொருள் துறைக்கா, அல்லது மனித குலத்திற்கா? சில டன் தங்கத்தை கண்டெடுத்தால் அது ஒரு பெரிய உலக போர் அல்லது அரசியல் நெருக்கடியையே மூட்டிவிடலாம். இந்த தங்கம் வெறும் பணம் அல்ல, இது கடவுளின் ஆலயத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட புனித தங்கம். இதை தொடுபவர்களுக்கு என்ன ஆகும்? ஒருவேளை இந்த புதையலை தொடுபவர்களுக்கு அந்த தங்கத்தின் புனிதமான சாபம் உண்டாகுமா? அல்லது அது ஒரு புதிய ஆன்மீக எழுச்சியை கொடுக்குமா? குரலை உயர்த்தி, புதையல் இன்றும் அங்கேதான், அந்த செப்புச் சுருளில் சொல்லப்பட்டுள்ள ஏதோ ஒரு இடத்தில். ஒருவேளை உங்கள் காலுக்கு அடியில் கூட மணலுக்கு அடியில் தூங்கிக் கொண்டிருக்கலாம். இன்று செயற்கைக்கோள்கள் முதல் ரேடார் வரை அனைத்தும் அந்த இடத்தை குறிவைத்துக் கொண்டிருக்கின்றன. ஏதோ ஒரு பெரிய உலோகம் பூமிக்கு அடியில் மின்னிக் கொண்டிருப்பதும் மட்டும் தெரிகிறது. அது அந்த புதையல் தானா, அல்லது வேறேதும் மர்மமா? அந்த ரகசியம் வெளிவரும் நாள் வெகு தொலைவில் இல்லை. அதுவரை தேடல் தொடரும். மீண்டும் ஒரு மர்மமான பயணத்தில் சந்திப்போம்.